ஹாப்பியாக இருக்குது. இந்த காசு இந்த இதெல்லாம் தந்தது சர்ப்ரைஸ் பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு முதலாவது பிள்ளை அப்போ நிறைய எதிர்பார்ப்போட இருப்பீங்களே அக்காட மூத்த பார்க்க எதிரி இது சந்தோஷமாக சொல்லிருக்கிறேன். குணவதி அக்கா உங்களுக்கு ஸ்பெஷலான நன்றி. என்றால் நீங்கள் ஒரு கர்ப்பிணி தாயாக இருக்கிற நிலைமையில் வந்து இவர்களை இப்படி யோசித்து அவர்களுக்கும் ஏதாவது கிடைக்கணுமன்ற ரீதியில் வந்து ரொம்ப நன்றி அக்கா. எங்களுக்கே உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களும் உங்களுக்கு தங்கச்சி நினச்சி அக்கா நினச்சி எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. இந்த உதவி சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சரி, ஓகே. நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம் கூட தெரியுமா? சரியா அக்கா சொல்ல இல்லையா? இந்த அக்காவுக்கு தெரியும் என்ன? சரி, ஓகே. நாங்கள் என்னென்னா பன்னி நண்பன் சொல்லி ஒரு யூடியூப் சேனல், அது மூலமாக வந்து எங்களோட ஈழத்தில் இருக்கிற கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கான உதவி திட்டமாக மாரி வாழ்வாதார சேனல் அப்படி சின்ன சின்ன விஷயங்களை வந்து செய்து கொண்டு இருக்கிறோம். இது வந்து முற்று முழுதாக வந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய சொந்தங்களுக்கு நிதி உதவியெல்லாம் இப்படியான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துக்கு நான் நினைக்கிறது 3வது தடவையாக சாப்பாடு இப்படியான விஷயம் 4வது தடவை. சரி, ஓகே. 4வது தடவை இன்றைக்கி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, சாப்பாடுகள் அதில் கொடுத்துருந்தாங்க, பொடி மற்றது வந்து சில உதவி திட்டங்களுக்காக வந்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் வந்து இது இப்போ அடுத்த தடவை உங்களை சந்திக்கிறதுல வந்து மகிழ்ச்சி. இப்போ என்னென்னு சொன்னால் இதில் வந்து முற்று முழுதாக நாங்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான சின்ன ஒரு உதவி திட்டம் அதுக்காகத்தான் வந்திருக்கோம். இப்போ இதுக்குரிய நிதியை வந்து யார் வழங்கியிருக்கிறார்கள் சொல்லிட்டு சொன்னால் நெதர்லாந்து நாட்டில் இருக்கிற குணவதி அக்கான்னு சொல்லி அவளும் வந்து ஒரு கர்ப்பிணி தாய் தான். இப்போ அவள் வந்து மாசமாக இருக்கிறா. இப்போ அந்த அடிப்படையில் வந்து தன்னை போல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு இந்த விஷயத்தை வந்து செய்யணும்னு சொல்லி அவள் வந்து ஆசைப்பட்டவா. இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த கிராமத்தில் உங்களில் ஒரு 10 பேரை வந்து தெரிவு செய்திருக்கிறோம். உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு பொதியை வழங்கிட்டு போகணும்னு சொல்லி தான் வந்திருக்கிறோம். ஒரு பொதியோட இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் இருக்குது. என்ன நினைக்கிறீங்க? சரி, பொதி மட்டும்தான் வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம். நான் கடைசியாக சொல்கிறேன் என்ன சர்ப்ரைஸ் ஆகணும். இது அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸான விஷயம் ஒன்றுக்கு இல்லை. சரி, இப்போ யாராவது கதைப்பீங்களா? உங்களோட அனுபவங்கள் சம்மந்தமாக சொல்லுங்க. இதில் இப்போ யார் முதல் பிள்ளை காத்திருக்கிறார்கள்? 2-3 பேர் இருக்கீங்க. அப்படியா? சரி. அப்போ இதில் வாங்க அக்கா. சரி அக்கா, வணக்கம். உங்களோட முதலாவது பிள்ளை அப்படியா? சரி. இப்போ இந்த பேறு காலத்தில் வந்து நிறைய கஷ்டங்களை அம்மா வேறு அனுபவிக்கணும்னு சொல்லி நாங்களும் கண்டு வளர்ந்துருக்கிறோம். அப்போ இதில் வந்து இப்போ பார்க்குறாங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருக்கு? இது ஃபர்ஸ்ட் வேண்டபடியே ஹாப்பியாக தான் இருக்கு. ஓகே. எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? பேரெல்லாம் வச்சுட்டீங்களா? எல்லாம் யோசிச்சு வச்சுருக்கிறீங்களா? இல்லை, இனிதான். இனிதான். உங்களோட கணவர் என்ன செய்கிறார்? என்ன வேலை செய்கிறார்? கூலி வேலை செய்கிறாரா? ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வரும்? 2500 ரூபா சம்பளம். இன்றைக்கு இங்கே வேலைக்கு போயிட்டாரா அல்லது வேலைக்கு போயிட்டு தான் வந்து நிற்கிறேன். சரி, ஓகே, நன்றி. அக்கா முதல் பிள்ளையா? சரி அக்கா, வணக்கம். சத்தமாக்காதீங்க வா. இப்போ உங்களுக்கு முதலாவது பிள்ளை. அப்போ நிறைய எதிர்பார்ப்போட இருப்பீங்களே அக்காட மூத்த பார்க்க எதிரி இது சந்தோஷமாக சொல்லிருக்கிறேன். சரி, ஓகே. அப்போ உங்களோட கணவர் என்ன செய்கிறார்? வேலை செய்கிறார். கூலி வேலையா அவர்? என்ன வேலைகள்? சோயாமிக் கம்பெனி. இப்போ உங்களோட குடும்ப வருமானங்கள் அதுக்கு எல்லாம் காணுமா இருக்கா? காணும். இப்போ குழந்தை கிடைச்ச நீங்கள் வேலை எதுவும் செய்கிறீங்களா? சரி, நன்றி. அடுத்த ஆள் யார் கேட்க போகிறீங்க?
சரி அக்கா ஹாய்பம் அக்கா வணக்கம் அக்காவுக்கு எத்தனையாவது பிள்ளை? ரெண்டாவது பிள்ளை. சரி உங்களோட ஹஸ்பண்ட் என்ன செய்கிறாரு? கூலி வேலையை தான் போகிறது. கூலி வேலையாக செய்கிறாரு. அவருக்கு என்ன மாதிரி சம்பளங்கள்? சம்பளம் நெடுகளும் வேலை கிடைச்சா போவார், இல்லாட்டி இருந்துட்டு பண்ணுறது தான். இருந்துட்டு இங்கே தானே இருக்கிறீங்க நீங்கள் தானே? எவ்வளோ சம்பளம் வரும் கூலி வேலைன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 2000 ரூபா வரும். என்னென்ன வேலையில் செய்கிறது? மேசன் வேலையிலுக்கு, தோட்ட வேலையில், வயல். சரி ஓகே. சரி அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட ஒய்ஃப் எங்கே இப்போ? ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டா என்ன? சரி அவாவையும் வந்து நாங்கள் இதுக்குள்ளே உள்வாங்கியிருந்த நாங்கள் இப்போ ஒய்ஃப் வந்து திடீரெண்டு கிளினிக் போனதால் கணவர் வந்து நிற்கிறார். அப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? கூலி வேலை. கூலி வேலையாக செய்றீங்க. ரெண்டாய் வேலை இல்லையா? போனாங்க சரி வேலையில். ரெண்டு போனாங்க சரி வேலையில். சரி வேலை இல்லையா? எவ்வளோ உங்களுக்கு சம்பளம் வரும்? 3000 நாளைக்கு. 3000 ரூபா ஒரு நாளைக்கு. கிழமையில் எத்தனை நாளைக்கு வேலை இருக்கு? அது சொல்லிக்கொண்டிருக்கேன். மணல் ஏற்றுறது. என்ன கூலி வேலை என்னென்ன வேலைகள் அதில் செய்கிற நீங்கள்? கோதுக்கு மணல் போட்டு மணல் ஏற்றுறது. அது கஷ்டமான வேலை தானே? உங்களுக்கு முதலாவது பிள்ளையா? ரெண்டாவது பிள்ளை. சரி ஓகே சந்தோஷம். அக்கா ஹாஸ்பிட்டலில் கிளினிக்ன்ற வர பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொடி கொண்டு வந்திருக்கேன். அது தாரம் அது அந்த முடியும் சின்ன ஒரு சர்ப்ரைஸ் வந்துருக்கு. நான் வந்து பிரச்சனை சரியா? இப்போ ஒவ்வொருத்தராக வாங்க. இப்போ என்னென்னா அந்த நீங்கள் அந்த பதிலாக வந்து நிற்கிறார்கள் இருக்கீங்களோ அவை இருக்காமா? மருமகள் எங்கே இப்போ குழந்தை கிடைச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது இதில் 10 பேரை நாங்கள் உள்வாங்கியிருந்தாங்க. அதில் ஒரு ஆளுக்கு வந்து குழந்தை கிடைச்சிட்டு நாங்கள் வந்து லிஸ்ட் எடுக்க வந்து கொஞ்சம் மேலாமல் இருக்கிறதால வந்து வீட்டை பிள்ளையோட இருக்கிறா. அதுக்காக வந்து மருமகள்னு சொல்லியிருக்காரு மாமி வந்திருக்கிறா. அப்போ அவர்கிட்ட வந்து நாங்கள் வந்து பொடியை வந்து கையெழுத்திருக்கிறோம். அடுத்தது அண்ணா ஒரு ஆள் மாறி வந்துருக்கு. பட் அம்மா நீங்கள் யாருக்கு பதிலாக வந்துருக்கீங்க? வாட்டில் மறைச்சிருக்காங்க. என்ன சுகர்ன்னு சொல்லிருக்கீங்களா? முதல் பிள்ளை தானே? சரி ஓகே. பாபாவுக்கு பதிலாக இந்த அம்மா வந்திருக்கிறா. அதுக்காக தான் இப்போ ஒரு அடையாளப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறோம். சரி நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். எல்லாருக்கும் போதி கிடைச்சிருக்காங்க. சந்தோஷமா? சர்ப்ரைஸ் என்ன சொல்கிறதா? சரி பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. எல்லாருக்கும் வந்து ஒரு சிறு தொகை பணமும் இதோட சேர்ந்து வழங்கப்படும். எவ்வளோ ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் காசு ஒவ்வொரு பொதி. சரியா? பெரிய சர்ப்ரைஸாக இருந்தால் சின்ன சர்ப்ரைஸாக இருந்தா? ஆமாம். சரி 1000 ரூபாய் இல்லை, எல்லாருக்கும் 5000 ரூபாய். சரியா? சந்தோஷம் தானே? சரிதானே? சர்ப்ரைஸ் ஓகே இருந்தா பரவாயில்லைண்ணே.
சரி ஓகே சந்தோஷம். என்னென்னு சொன்னால் இப்போ இந்த உதவியை வந்து இப்போ யார் செய்திருக்கிறேன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல் நெதர்லாந்து நாட்டில் இருக்கிற குணவதி அக்கா தான். மதன் அண்ணா குணவதி அக்காவை 2 பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை வந்து செய்திருக்கிறோம். இப்போ அக்கா வந்து ஆசைப்பட்ட விஷயம், அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஆட்களுக்கு வந்து இதை வந்து செய்யணும், அந்த கொஞ்சம் இன்னொரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் விரும்பி இருந்தவா. இப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கு உங்களுக்கு இந்த விஷயங்களை தந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் யாராவது நன்றி சொல்ல போகிறீங்களா? நன்றி சொன்னாலே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு இந்த பொருள் எல்லாம் தந்து இப்படி ஒரு உதவி செய்ததுக்கு நன்றி. தேங்க்யூ குணவதி அக்கா. ஹாப்பியாக இருக்கு அந்த காசு அந்த இந்த இதெல்லாம் தந்தது. சர்ப்ரைஸ் பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. ரொம்ப நன்றி இந்த உதவியை செய்தவங்களுக்கு. ஓகே ரொம்ப நன்றி அக்கா. எங்களுக்கு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கும் உங்களை தெரியாது. ஆனால் உங்களுக்கு தங்கச்சி அணைச்சி அக்கா அணைச்சி எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. இந்த உதவி யாருமே எங்களுக்கு செஞ்சதில்லை. பொதியும் தந்து காசும் பெரிய தொகை தந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி அக்கா. நீங்களும் நல்லா இருக்கணும், உங்களோட வயிற்றில் இருக்க குழந்தை பேபியும் நல்லா இருக்கணும். நல்லபடி குழந்தைய பெற்றுடுங்க. அதே மாதிரி நாங்கள் நல்லா இருக்கோம். கரெக்டாக. தேங்க்யூ ஸோ மச். எனக்கே இது திருப்தியாக இருந்தது. அவள் பார்க்க கேட்டு சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ அக்கா. இது என்னென்னு சொல்கிறது, எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் தான் இந்த இடத்துல கிடைச்சது. ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட பேபி நல்லா இருக்கும், நல்லபடியாக உங்களுக்கும் பிறகு. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. உதவியை தந்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. உங்கள் பணி இன்னும் மேலும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி தங்கச்சி. உங்களையும் எங்களுக்கு தெரியாது, எங்களையும் உங்களுக்கு தெரியாது. மிக உயர்ந்த ஒரு பொருளையும் தந்து பணத்தையும் தந்ததுக்கு எனக்கு மிக நன்றி. ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஓகே நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கான, அதாவது கிளிநொச்சியில் இருக்கிற சிவபுரம் என்ற இடத்துல நினைக்கிறோம், ஒரு 10 குடும்பங்களை வந்து 10 பேரை வந்து தெரிவு செய்திருந்த நாங்கள். அதில் வந்து ஒரு ஆள் வந்து கிளினிக் போயிட்டாங்க, மற்ற ஆள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. இந்த ஒரு ஆளுக்கு வந்து பேபி கிடைச்சிட்டு இப்போ 10 வந்திருந்தவே. இப்போ உண்மையில் வந்து குணவதி அக்காவுக்கும் 11 நான் கட்டாயம் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கேன். எங்களுக்கு வந்து இந்த இதுக்காக வந்து கிட்டத்தட்ட 1,10,000 ரூபா காசு வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தவே. இப்போ எங்களோட போக்குவரத்து செலவுக்கும் அவர் வந்து மேலதிகமாக தம்பி கட்டாயம் நீங்கள் போய் கஷ்டப்பட்டு வினாக்கட்டு செய்கிறதுக்கு உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லி அதையும் வந்து எங்களுக்கு வந்து மேலதிகமாக அந்த 10,000 ரூபா காசும் வந்து அனுப்பியிருந்தவர். நன்றி என்ன அவங்களுடைய இதுக்கு. இப்போ நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதி கொடுத்துருந்த நாங்கள் இதில் இப்போ அரிசி, மா, சீனி, அதை விட வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், டவல், அதை விட வந்து சோயா மீட், பருப்பு, இந்த விஷயங்களை உள்ளடக்கி தான் இதில் வந்து பொதி வழங்கி இருக்கிறோம். மீண்டும் அவர்களுக்கு நன்றி. குணவதி அக்கா உங்களுக்கு ஸ்பெஷலான நன்றி. என்றால் நீங்கள் ஒரு கர்ப்பிணி தாயாக இருக்கிற நிலைமையில் வந்து இவர்களை இப்படி யோசித்து அவர்களுக்கும் ஏதாவது ஒன்று கிடைக்கணும் என்ற ரீதியில் வந்து நீங்கள் இந்த விஷயத்தை யோசித்தது எனக்கும் சந்தோஷம். அவர்களுக்கும் வந்து அதை திருப்தியான முறையில் நாங்கள் அதை செய்திருக்கிறோம். மீண்டும் நன்றி. உங்களுடைய பிள்ளையும் ஆரோக்கியத்தோடு இவர்களோட வாழ்த்தின் அடிப்படையில் வந்து உங்களோட பிள்ளையும் ஆரோக்கியமாக பிறக்கணும்னு சொல்லி நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதோட வந்து விசேஷமாக மதன் அண்ணாவுக்கும் தொடர்ச்சியான நன்றி. என்று சொன்னால் தொடர்ந்து இப்போ 2-3 உதவி திட்டங்களை வந்து செய்துட்டே இருப்பேன். அடுத்த கட்டமாக இந்த உதவி திட்டம் தொடர்ச்சியாக வெறும் தன்னால் இயலக்கூடிய நேரங்கள் வந்து எங்களோட இந்த தமிழ் மக்களுக்காக வந்து பல விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணா, அது மாதிரி அக்காவும் சேர்ந்து 2 பேரும் தங்களால் முடியக்கூடிய நேரங்களில் வந்து உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கேன். அவராக தான் எனக்கு கோல் எடுத்து தம்பி ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு கதைக்கக்கூடிய ஒரு அண்ணா. அதுக்கு மீண்டும் எங்களுடைய யூடியூப் தளம் சார்பாக நன்றி. அக்காவுக்கும் மீண்டும் நன்றியும் அதே நேரம் வாழ்த்துக்களும். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். இதை போல் எங்களோட காணொலிக்கு புதுசாக வராங்களா இருக்குன்னு சொன்னால் இதை மாதிரி எங்களோட இளம்பெரிய உறவுகளுக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு சொல்லி விரும்பிங்கன்னா கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க. அந்த விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம். மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரி, நன்றி, சந்தோஷம். போயிட்டு வாங்க.